என் வாழ்க்கை புகையாக மாறினாலும் தேவா உன் புகழ்மனம் பரப்பிக் கொண்டே இருப்பேன். இன்று குருத்துவ வெள்ளி விழா காணும் அருட்தந்தை அன்பு தம்பி நெசையான் கிரகரி 25 ஆண்டுகளுக்கு முன்பு இதே மேடையில் உங்களுடைய முதல் குருத்துவ பட்டமளிப்பு விழாவிற்கு நான் தான் பிரசங்கம் வைத்தேன். பிஞ்சாய் நான் இருந்த பொழுது பிள்ளை மொழியாகி, கொஞ்ச வயதான பொழுது குமுறுகின்ற பேச்சாகி, அச்சமுடன் ஆண்டவருடைய வார்த்தையை நான் எடுத்துரைத்தேன். அதே பயத்தோடும் அதே நடுக்கத்தோடும் உங்கள் முன்பு நான் நின்று கொண்டிருக்கிறேன். இந்த திரு அவையினுடைய முதன்மை பொறுப்பாளன் அருட்தந்தை யூஜின் அவர்கள் பெயராலும், மறை மாவட்டத்தினுடைய உயர் அருள் ஆட்சியாளர்கள் பெயராலும், கூடி வந்திருக்கிற குருக்கள் பெயராலும், பிற மறை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிற அருட்பணியாளர்கள் பெயராலும், தந்தை நசியான் கிரகரி அவரோடு இணைந்து குருத்துவ வெள்ளி விழாவை காணும் அன்பு தம்பி டி ஆரோக்கியதாஸ், அருளானந்தம், டிக்கி சகாயராஜ் இவர்களுக்கு உங்கள் தோல் வலிக்க அல்லது என் கைவலிக்க நான் மாலை தூக்கி வரவில்லை. மாறாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். 25 ஆண்டுகள் இன்ட்டு 365 9125 நாட்கள் நீங்கள் குருவாக இருந்திருக்கிறீர்கள் என்றால் கடவுள் போட்ட பிச்சை என்பதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் அள்ளி போட்ட மண்ணெல்லாம் பொன்னாக மாறி இருக்கும் என்று சொன்னால் உங்கள் கைவண்ணம் அல்ல, மாறாக கடவுளின் கருணை வெள்ளம். நீங்கள் கிறுக்கியதெல்லாம் கோலமாக மாறி இருக்கும் என்று சொன்னால் அதன் குறுக்கே புகுந்து எழுதியவன் தான் இறைவன் என்ற உணர்வோடு இந்த குருக்கள் அவருடைய வாழ்த்துக்களை விட, இந்த திரு அவையனுடைய வாழ்த்துக்களை விட, விண்ணகத்தில் உங்கள் வாழ்க்கையில் 3A என்று சொல்லக்கூடிய பேரிரு அருளப்பன், பேரிரு அண்டோனி சகாயம், அன்பு தம்பி அப்ரஹாம், இவர்கள் 3 பேரும் உங்களுக்கு விண்ணகத்திலிருந்து இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு நான் உங்களுக்கு உங்களுடைய விருது வாக்கியத்தையே இந்த நேரத்தில் இயேசு நசரேயன் பாடல் வழியாக உங்களுக்கு மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு கொடுக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம், படைக்கப்பட்ட எல்லாருக்கும் பரலோகம் கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கிடைக்க நம்ம இயேசு சாமி பிறந்துட்டாரு. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. கொட்டுங்க கொட்டுங்க கொட்டுங்கடா, மேளம் கொட்டுங்கடா, தட்டுங்க தட்டுங்க தட்டுங்கடா, தாளம் தட்டுங்கடா. Who is the great man in the world? The one who lifts a man who is down to the up. Abraham Lincoln, the former president of America and a fearless fighter for the cause of the blacks in America, once made a significant and scintillating remark saying, "I want it said of me by those who knew me best that I always plucked a thistle and planted it a flower where I thought a flower would grow." என்ற அளவுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாழ்வுக்காக தன்னை அழித்து கொண்டவர். இயேசு செய்த புரட்சிகளில் மிகப்பெரிய புரட்சி எளியோர்க்கு நற்செய்தி, சிறைப்பட்டோர் விடுதலை, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, குருடர் பார்வை பெற அறிவிக்க ஆண்டவர் என்னை அனுப்பினார் என்ற உணர்வோடு விருது வாக்கியத்திற்கு இணங்க வாழ்ந்து இருக்கிறான் என்பதுதான் உண்மை. புராணத்தில் மட்டும்தான் நல்லவன் ஜெயிப்பான், கெட்டவன் தோற்பான். ஆனால் வாழ்க்கையில் நல்லவன் தோற்று போவான், கெட்டவன் ஜெயித்து விடுவான். ஆனால் அதையெல்லாம் உணர்ந்து நீ உன்னுடைய விருது வாக்கிற்காக வாழ்ந்திருக்கிறாய்,
என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தில் என் வாழ்வில் 2 குருக்கள், ஒரு கருமேகம் மட்டும் கருணை வைக்காது போயிருக்குமையானால் கட்டாந்தரையாகிய நான் பொன்விலையும் பூமியாக மாறியிருக்க முடியாது. அருட்தந்தை டி. சபரிமுத்து விண்ணுலகில் இருக்கிறார். அடுத்து அன்பு தம்பி நசி, குமாரப்பா என்றுதான் என்னை அழைப்பார். ஜான் பீட்டருடைய மகள் ஃப்ளாரன்ஸ் திண்டிவனத்தில் இவருடைய முதல் திருப்பலியே ரெக்கார்டிங் செய்கின்ற பொழுது குழந்தையாக இருந்த அவள் என்னை கூப்பிடுகின்ற வார்த்தை குமாரப்பா. இதை வார்த்தை வைத்துத்தான் தொலைபேசி இவன் தொடர்பு கொள்வான். எனக்கு ஏதாவது பிரச்சனை என்று சொன்னால் அதன் முழு காரணம் முதலாக அன்பு தம்பி நசி, அடுத்து தேவ சகாயராஜ். இந்த நேரத்தில் நம்ம தம்பி ஜூபிலேரியன் சொல்வார், மனசுக்கு ஒரு காயம் ஏற்படுகின்ற பொழுது ஒரு மாயக்கரம் வந்து மருந்து போட்டு விட்டு போகும். நான் கலங்கி அழும்போதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத சுட்டு விரல் ஒன்று தொட்டு துடைக்கும். அதுதான் நசியான் கிரகரி. இந்த நேரத்தில் இந்த பழைய பாடல், இயேசு இந்த நேரத்தில் இருந்தால் கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு என்று சொல்லி இருப்பார். ஆனால் இன்னும் பின்னால் போய் இயேசுவின் காலத்தில் தாண்டி ஒரு பாடல் கேளுங்களேன். அடித்துக் கொள்வதில் தான் ஆனந்தம் இருக்கிறது என்று தெரிந்த பிற்பாடும் வாழ நினைப்பது மடமை என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரனாக நீ வாழ்ந்திருக்கிறாய் என்பது நான் தான் அதன் ஒரு அடையாளம் என்ற முறையில் நான் அனுபவித்த ஒரே நிகழ்வை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தம்பி நசியான் என்ன செய்வார்? இந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்கும் நான் என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து இறைப்புகள் கூறி நன்றி சொல்வதை தவிர வேறு ஒன்றுமே இல்லையே. இயற்கை எத்தனை புது புது ஆடைகளை அணிந்து கொண்டிருந்தாலும் இறைவா, என் வேர்களுக்கு நீர்வளம் நீதான், என் வெற்றிகளுக்கு பின்புலம் நீதான். அருட்தந்தை பேரிரு பாக்கிய ரஜீஸ் மழைமலை மாதா திருத்தலத்தில் பணியாளராக இருந்த பொழுது ஒரு நிகழ்வை எழுதியிருந்தார். அவருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு பங்கிலே மக்கள் ஒரு பங்கு தந்தைக்கு எதிராக போராட்டம். அந்த மக்களுக்காக வாழ்ந்த அந்த அருட்பணியாளரை மக்கள் அவருடைய அறையில் நின்று எதிர்க்கிறார்கள். அருட்பணியாளரோடு நானும் சென்றேன். அப்பொழுது பாக்கிய ரெஜிஸ் அந்த ஃபாதரை பார்த்து சொல்றார், தம்பி, இந்த மக்களுக்காக எவ்வளவோ செய்தாய், ஓடாய் தேய்ந்தாய், உழைத்தாய், உண்ணாமல் உறங்காமல் உழைத்தாய், ஆனால் இவர்கள் உனக்கு எதிராக இப்படி இருக்கிறார்களே, போதும் வா என்று சொல்லி அவரை கையை பிடித்து அந்த இடத்திலிருந்து எடுக்கிறார். அப்போ அந்த சாமியார் சொன்னார், பாருங்க ரெஜிஸ், நீ என்னை புரிஞ்சிக்கவே இல்லை. இந்த மக்களை போன்று இருக்கிறாய் நீ. இந்த மக்களை எப்பொழுது என்னை புரிந்து கொள்ள இவர்களுக்காக வாழ்ந்து மடிய நான் இருக்கிறேனோ அதுவரை இங்கிருந்து நான் வரமாட்டேன், 1000 சொல் என்று சொன்னான். கண்ணீரோடு அந்த இடத்திலிருந்து நான் விடைபெற்றேன். அன்பிற்கினியவர்களே, இந்த நேரத்தில் கண்டிப்பாக தம்பி ஜூபிலேரியன் இறைவனோடு சேர்ந்து பெர்க்மான்ஸ் அடிகளுடைய பாடலை கேளுங்களேன். கவிப்பேரரசு வைரமுத்து இந்த அற்புதமான கவிதையை சொல்லுவான். இது இவருக்கு
மிகவும் பொருத்தமாக இருக்கும் என்பதால் இதை நான் பதிவு செய்கிறேன். பகையை கண்டு பைய நகர்ந்தேன், பயந்து விட்டான் பாவம் என்றது. முகத்தில் மோதி மிதித்தேன், விளங்கிவிட்டதா மிருகம் என்றது. என்னை தேய்த்து மண்டபம் கட்டினேன், புலவன் இல்லை பூர்ஷ்வா என்றது. பணத்தை பதவியில் பற்றற்று இருந்தேன், வறுமையில் பிறந்தவன் விந்தில் பிறந்தவன் இவன் என்றது. திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன், ஐயோ புகழுக்கு அலைகிறான் என்றது. மங்கையரிடம் மௌனம் காத்தேன், கணக்கு பார்க்கிறான் கவிஞன் என்றது. காலக்கெடு நிறுத்தி கொண்டேன், புலவன் இல்லை பூர்ஷ்வா ஆனான் என்றது. ஆக இந்த நேரத்தில் இப்படி செய்தால் இதுவும் தவறு, அப்படி செய்தால் அதுவும் தவறு. கத்தும் நாய்க்கு காரணம் கேட்டால் தன் குரல் பார்த்து தானே குறைக்கும். இப்படி முரண்பாட்டு வாழ்க்கையில் பல்லில்லாத செருப்புகள் கடிக்கும், சீப்புகள் கடிக்கும், பல்லில்லாத செருப்புகள் கடிக்கும். கையிருக்கும் நாற்காலிகள் கட்டுவதில்லை, ஆனால் கையில்லாத கயிறுகள் கட்டும். காலிருக்கும் கட்டில்கள் ஓடுவதில்லை, காலில்லாத கடிகாரங்கள் ஓடும். கொம்பிருக்கும் மாடுகள் முட்டுவதில்லை, கொம்பில்லாத எழுத்துகள் முட்டிக்கொண்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழலில்தான் இறைவா நீ மட்டும்தான் எனக்கு என்று வாழுகின்ற மனப்பக்குவத்தை ஷிமோகாவிலிருந்து லீனா பிரசாந்த் என்ற இறுதி பாடலை கேளுங்கள். தம்பி நசி, இறுதியாக நான் பாரியாக இருந்திருந்தால் உனக்கு தேரை கொடுத்திருப்பேன், நான் சிபி சக்கரவர்த்தியாக இருந்தால் சதையை கொடுத்திருப்பேன், குமரனாக இருந்தால் தலையை கொடுத்திருப்பேன். ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன், கடவுளுடைய ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த நேரத்தில் உன்னோடு நான் கண்டிப்பாக இந்த கவிதையை பாடி நிறைவு செய்கிறேன். 30 நாள் காய்க்கின்ற நிலவை கேட்பேன், முற்றத்தில் வந்தாடும் முகிலை கேட்பேன், தப்பேதும் இல்லாத தமிழை கேட்பேன், தமிழுக்கு ஆட்டுகின்ற தலையை கேட்பேன், மேதையிலே சந்திக்கின்ற மேன்மை கேட்பேன், மேடையிலே தோற்காத வீரம் கேட்பேன், வாவென்றால் ஓடி வரும் கவிதை கேட்பேன், வாழ்வென்றால் உன்னை போல் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு வாழ நான் வரம் கேட்டு ஜெபிப்பேன். ஆமென்.